கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1667க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 37ஆம் அதிகாரம் 11வது வசனத்தின் கடைசி பகுதி, நீ தப்புவாயோ. இன்றைக்கு உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள், ஆளுகிறவர்கள், அதிகாரிகள் எல்லாருக்கும் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. தொழில் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்கிறவர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய சத்துருக்கள், எதிரிகள் கேட்கிற கேள்வி, நீ தப்புவாயோ. இந்த வசனம் எசேக்கியா ராஜாவை பார்த்து அசீரிய ராஜாவினுடைய ஸ்தானாபதிகள் மூலமாக சனகரீப் சொல்லி அனுப்பினது. அப்படி என்றால் அசீரிய ராஜா எசேக்கியா ராஜாவை பார்த்து கேட்கிற கேள்விதான், நீ தப்புவாயோ. அசீரிய ராஜாக்கள் ஏற்கனவே சகல தேசங்களையும் சங்கரித்திருக்கிறார்கள் என்ற செய்தி உனக்கு தெரியும். எனவே நீ தப்புவாயோ. இந்த அசீரியர்கள் யார்? ஜல பிரளயத்திற்கு பின்னாடி நோவாவுக்கு சேம், காம், யாப்பேத் என்ற குமாரர்கள் பிறந்தார்கள். அதிலே சேமனுடைய குமாரன் அசூர். அங்கிருந்து வந்த வம்சம்தான் அசீரிய வம்சம். ஆனால் இந்த அசீரிய வம்சம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதே, அல்லது ஆரம்ப காலத்திலேயே, இந்த அசீரிய வம்சத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. எண்ணாகமம் 24:24 அசூரை சிறுமைப்படுத்தி ஏபேரையும் வருத்தப்படுத்தும், அவனும் முற்றிலும் அழிந்து போவான். அசூர் முற்றிலும் அழிந்து போவான். பாருங்க, இந்த வம்சம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுதே இந்த வம்சத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம், அசூர் வம்சம் முற்றிலும் அழிந்து போய்விடும். ஆனால் பின்னாளிலே வளர்ச்சி அடைந்தது. அழிந்து போக வேண்டிய அசூர் வம்சம் வளர்ச்சி அடைந்தது. அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக மாறினது. அப்படி மாறின பின்னாடிதான் அசீரிய ராஜாக்களில் ஒருவனாகிய சனகரீப் எசேக்கியா ராஜாவை மிரட்டுகிறான், நீ தப்புவாயோ. இன்றைக்கும் வியாபாரத்தில், வாழ்க்கையில், குடும்பத்தில், தொழிலில், வேலையில் உங்களுக்கு இது போன்ற மிரட்டல்கள் இருக்கலாம். அல்லது மிரட்டுகிறவர்கள் பலம் பொருந்தியவர்களாக இருக்கலாம். அல்லது உங்களுக்கு எதிரடையாய் இருக்கிற பிரச்சனை நீங்கள் எதிர்கொள்ள முடியாத அளவிற்கு மிக பெரியதாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பாரானால் பாதுகாப்பை கட்டளையிடுவார். எசேக்கியா ஆலயத்திலே ஜெபித்தான். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக ஜெபித்தான். இந்த ஜெபங்களை எல்லாம் பரலோகம் கேட்டு, பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து 1,85,000 அசீரியர்களை கொன்று போட்டான், சங்கரித்து விட்டான். எனவே நீ தப்புவாயோ என்று சொல்லி உங்களை மிரட்டி கொண்டிருக்கிற காரியத்தை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பாரானால் உங்களுக்கு யார் எதிரடையாக வர முடியும்? கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு தனி மனிதர்களை, கம்பெனிகளை குறித்து மிரட்டல்கள் இருக்குமானால் ஆண்டவர்
அவர்களுக்கு பாதுகாப்பை கட்டளையிடும். நீ தப்புவாயோ என்ற வார்த்தைக்கு தேவன் ஒரு மனிதனோடு கூட இருப்பாரானால் அந்த மனிதனுக்கு பாதுகாப்பையும் ஆதரவையும் பராமரிப்பையும் நீங்கள் தருவீர்கள். எனவே பிரச்சனைக்குரிய மனிதனை, பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கிற மனிதனை, நீ தேவனோடு இரு, தேவனோடு நட, தேவனோடு ஐக்கியமாயிரு. உன் பிரச்சனைகளை பரலோகம் பார்த்து கொள்ளும், ஆண்டவர் பார்த்து கொள்வார். நீயோ தப்புவிக்கப்படுவாய். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.